வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து லைனிங் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் கொடுக்க வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடாக, அதாவது நம்ம எப்படி வீட்டில் இருந்துட்டு நல்லா வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து தெரியாமல் நம்ம எந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வந்து பேசலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீ வீட்டிலேருந்து நான் பண்ணுறேன், ஆனால் வந்து கஸ்டமர் சுத்தமாக இல்லை அப்படிங்கக்குள்ள அது மைண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். என்னடா இது, நமக்கு வந்து கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்களே, நமக்கு தெரிஞ்ச தொழில் இது, இதுலேருந்து ஏதாவது சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் சுத்தமாக எனக்கு எப்படி சொல்கிறது, கஸ்டமர் பிடிக்கவும் தெரியல, சப்போஸ் பிடிச்ச கஸ்டமரையும் எப்படி தக்க வச்சுக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அவங்களாம் முக்கியமாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கிளிப் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கல இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு 5 நாளோடைய சேல்ரி ஃப்ரெண்ட்ஸ். நான் 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே இந்த ஒர்க் நான் பண்ண கிடையாது. 2400 இருக்குது. இந்த 2400 பார்த்திங்கன்னா நான் ஃபுல் டே ஒர்க் பண்ணி சம்பாரித்த காசு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், படிச்சுட்ருக்கேன். நம்ம வந்து கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரமாக நம்ம வந்து உட்காந்து இந்த 4 நாளில் சம்பாரித்த காசு தான் இந்த காசு. இன்னும் சொல்ல போனால் இந்த காசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கொஞ்சம் வந்து ஏர்ன் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீ என்ன நித்தியா பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே நான் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, இந்த ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 300 ஒரு ப்ளவுஸுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், லைனிங் போட்டு அதுக்கு எதாவது டிசைன் போட்டு 300 சொல்கிறேன்னா அதுலேருந்து 50 ரூபா 60 ரூபா குறைச்சிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அந்த காசு வந்து கை கிடைக்கும். 300 50 போச்சுன்னா 250 அப்படி தான் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படி இந்த இது பண்ணணுங்கிறத வந்து நமக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பர்ஸில் இருக்கிற காசு வந்து பார்த்திங்கன்னா நாம் சம்பாரித்து வச்ச காசு தான். எதுக்கு உங்களுக்கு இந்த காசுலாம் நான் காட்டுறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட நான் வெளிப்படையாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கஸ்டமரே கிடைக்க ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காசுலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாய் திறமையால் நான் நிறையா பேர்த்துக்கிட்ட பேச ஆரம்பித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம பர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த காசு இருக்குது. நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரித்து நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு அவார்டு நம்மளுக்கு வந்து கிடைச்சிது. இது ஃபஸ்ட்டு வாங்கின அவார்டு. இப்போ ஈவெண்ட்டில் நம்ம பண்ணோம்ல, அந்த ஈவெண்ட்டுக்காக வாங்கின அவார்டு பார்த்திங்கன்னா இது. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற ஆர்வத்தையும் எனக்குள்ளே இருக்கிற எனக்கு எல்லா மனுஷங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சில தனித்திறமைகள் இருக்கும்ல, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கக்குள்ள சொல்ல போனால் எதுவுமே வெளியே வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு உள்ளே இருக்கிற திறமையை வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறான்னா அவனுக்கு ஒரு திருப்பு முனை டேர்னிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்பான். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜூனுக்குள்ளேயே இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்காமல் 4 பேர்த்திட்ட பேசுங்க. நீங்கள் இந்த ஃபீல்டில் வரீங்க, இல்லை இந்த ஃபீல்டு நான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும், ஆர்வம் இருக்குன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளை வந்து எல்லாருமே நம்ம வாழ்க்கை வந்து ஒரு டக்கு மாதிரி, ஒரு வாத்து மாதிரி தான். வாத்து எப்படி அசைஞ்சு போகுமோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் அசைஞ்சு செஞ்சிட்ருப்போம். ஆனால் நமக்குன்னு என்ன தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா நமக்குன்னு ஒன்றுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பேசுகிற நானே இப்போ இந்த ஈவெண்ட் அப்போ எங்கள் மேம் வந்து எங்களை வந்து எங்களுடைய ஃபோட்டோ வந்து இந்த எல்இடி ஸ்க்ரீனில் வைக்கணும், ஸோ அதனால் உங்கள் ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அப்போ தான் யோசிக்கிறேன், என்னோடய ஃபோன்லேயே இருக்கட்டும் இல்லை என்னோடய ஆல்பத்துலேயே இருக்கட்டும், எதுலேயுமே நான் தனியாக பிடிச்ச ஃபோட்டோ என்னுடைய கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி நான் பிடிச்ச ஃபோட்டோ இருக்குது. நம்ம வந்து
அப்போ அவுட்டிங் போனது இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நான் தனியாக பிடிச்சதெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் தனியாக ஒரு ஃபோட்டோ கூட பிடிச்சது கிடையாது. எல்லாம் ஃபேமிலியோடு தானே நம்ம பிடிப்போம். ஆனால் அன்னைக்கு தான் நான் யோசனை பண்ணேன், நமக்குன்னு தனியாக ஒரு ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்னு சொல்லி என் மைண்டு வந்து அன்னைக்கு தான் யோசனை பண்ணுச்சு. என்னடா நமக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. இது கேட்கக்குள்ள உங்களுக்கு ஒரு சில்லித்தனமாக கூட தெரியலாம், என்ன ஒரு ஃபோட்டோ தனியாக்குறது ஒரு இதாக உங்களுக்கு பிரச்சனையான்னு. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா, நமக்குன்னு எதுவுமே இல்லாமல் நம்ம இருக்கிறோம், நமக்குன்னு ஏதாவது இருக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட இந்த 2400 காட்டினேன்ல, எதுக்கு தெரியுமா காட்டினேன்? நான் வந்து என்னுடைய கெத்து காட்டணுமோ இல்லை என்னுடைய நான் பாரு இப்படி 4 நாளில் சம்பாதிச்சிருக்குன்னு காட்டணுமோ உங்களுக்கோசரம் உங்ககிட்ட காட்டல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன்லேருந்து ஒவ்வொன்றிலையும் அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கும் சில இதெல்லாம் சேடாக நடந்திருக்கும், சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபீல்டை விட்டுட்டு போயிடக்கூடாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் காட்டினேன். மற்றபடி எந்த ஒரு இதுக்காக நான் காட்டலை. நிறைய பேர்த்துட்டு தயவு செஞ்சு பேசுங்க. இந்த 2400 இருக்குது பார்த்தீங்களா, எப்படி தெரியுமா நான் சம்பாரித்தேன்? அதாவது நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா கிட்ட நான் சொல்லி வச்சுருந்தேன், அக்கா நான் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவேன், ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, ஒன்ஸ் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பாருங்கள், எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போக்கி நமக்கு கொடுக்கல. சரின்ட்டு நானும் அதோடய விட்டுட்டேன். ஆனால் அவங்களுக்கு 4 மாதம் கழித்து இப்போ இந்த 1 வீக்கு முன்னாடி நம்மளுக்கு ஞாபகம் வந்ததுனால நம்மளை கூப்பிட்டு வந்து அவங்க ப்ளவுஸ் வந்து 3 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சும்மா நம்மக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் தைக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. பட் வந்து கொடுத்ததில்ல. நானும் ஆனால் சொல்லுவேன், என்னோடய டீட்டெயில்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் ஒரு நாள் என்ன நினச்சாங்க தெரியல, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி தான். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஆரியும் போட தெரியுமா, அந்த மாதிரி ஆரியிலையும் சின்ன சின்ன ஒர்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு நெக் டிசைன் போட்டு கொடுங்க, சிம்பிளாக போட்டு கொடுங்கன்னு சொல்லி கிடைக்கும் அப்பப்போ. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2400 கிடைச்சிருக்கு. 2400 சில பேர்த்துக்கு சின்ன காசாக நீங்கள் நினைப்பீங்க, சில பேருக்கு அது வந்து பெரிய காசாக நினைப்பீங்க. பணங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹஸ்பண்ட் சம்பாதிச்சிட்டு வந்து கொடுக்கறது தான் நம்மளுடைய பணம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கூடாது. நம்மளோட பணம்னா நாம் ₹1 நாம் சம்பாதிக்கிற காசு தான் நம்மளுடைய பணம். அதிலிருந்து நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தோம்னா அதோட ஃபீலே வந்து தனியாக இருக்கும். ஏன் சில ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க, ஆனால் ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்கல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பி. அவங்க வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. நம்மளோட ஹஸ்பண்டுங்களே பார்த்திங்கன்னா அதை வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, நான் எவ்வளோ ஹாப்பியாக அவங்க இருக்கிறாங்கன்னு. அடுத்தவங்களுக்கு தான் சம்பாரித்த அந்த காசில் வந்து அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்குள்ள அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் உங்கள் தனித்திறமையை நீங்கள் வளர்த்திக்கிட்டு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாரிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கக்குள்ள அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபேப்ரிக் வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் அண்ட் லைனிங்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் நம்ம அவசரத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா லைனிங்கை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நினச்சி காய வைக்காமல் அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம கட் பண்ணி தைச்சிட்டு போயிடுவோம். பட் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போதைக்கு வந்து நம்ம அப்படி பண்ணிட்டு போயிடுறோம். பட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம லைனிங்கை தண்ணியில் நினைக்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்குள்ள லைனிங் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் ஒரு 1/4 இன்ச்சாவது எல்லாம் சுருங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ப்ளவுஸே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த சுருக்கமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஹாம்கோல் சைடு சுருக்கமாக இருக்கும். அதாவது புதுசாக அவங்க போடக்குள்ள பர்ஃபெக்டாக இருக்கும். சில பேர்லாம் டைலர்லேருந்து வாங்கிட்டு போனோன்னா தண்ணியில் நினச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிட்டு தான் போடுவாங்க. நானே அந்த மாதிரி தான். நான் தைச்சாலும் பார்த்திங்கன்னா உடனே தண்ணியில் நினச்சி துவைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அயன் பண்ணி தான் என்னோடய ட்ரெஸ்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தண்ணியில் நினைக்கக்குள்ளேயே பார்த்திங்கன்னா காட்டன் சுருங்கிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் சுருக்கமாக கொடுக்கறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் தைக்கிறதுனா அர்ஜென்ட் ப்ளவுஸுன்னா வேறு வழி இல்லை, அப்படிங்கக்குள்ளே நம்ம இந்த மெத்தட் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு ஒரு நாளாவது கஸ்டமர் டைம் கொடுத்துருக்காங்க, இல்லை 2-3 நாள் எனக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து லைனிங்கை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா
நல்லா அயன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா அயன் பண்ணிவிட்டு அயன் பண்ண லைனிங் வந்து நீங்கள் பண்ணக்குள்ளே கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஷீட் வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் வச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் ஷீட்டில் வந்து 3வது விஷயம் சொல்கிறேன். ஒரு ஃபேப்ரிக் எடுத்து கட் பண்ண போகிறீங்கனாவே தயவு செஞ்சு வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் கட் பண்ண போகிறீங்க, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, புது பேட்டர்னாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கட் பண்ண போகிறீங்கனாவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் பேப்பராக அட்லீஸ்ட் எடுத்து பேட்டர்ன் வந்து போடுங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை உருவாக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி தைக்கக்குள்ள கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் போட்டு ட்ராயிங் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு அதை கேல்குலேஷன் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் எக்கச்சக்கமான இதெல்லாம் நான் எங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன்னா, நாம் இன்ஸ்டியூட் போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ வீட்டில் இருக்கக்குள்ள இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோமானா இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ டிராஃப்டிங் பண்ணுறது டிராயிங் பண்ணுறதுலாம் உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பேட்டர்ன் ஷீட்டில் வந்து இது எல்லாமே பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் ஷீட்டில் வந்து ஒரு ப்ளவுஸ் பேட்டர்னாவது போட்டு பார்த்து கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் ஷீட்டை வச்சு நீங்கள் ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். நீங்கள் பேட்டர்ன் ஷீட்டில் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணக்குள்ளே நம்ம சாப்பீஸ் வரைகிறோம் பார்த்தீங்களா, மெயின் ஃபேப்ரிக்லேயே லைனிங்கில் சாப்பீஸ் வந்து வரைக்குள்ள நிறைய துகள் அது மேலே படுது பார்த்தீங்களா, அதெல்லாம் படாமல் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு டிப்ஸ் தான், அதனால் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா யாருக்காவது வீடியோ போர் அடிச்சிச்சின்னா தயவு செஞ்சு பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கண்டென்ட் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம என்ன வந்து நாம் சம்பாதிக்கிற காசை, அதாவது நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சும்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட யாரும் நம்பி ஒரு ப்ளவுஸ் வருதுன்னா நம்பி சும்மா அப்படி நம்மகிட்ட கொடுத்துட மாட்டாங்க. நாம் பேசுகிற பேச்சு திறன் தான் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேச்சு திறன் இல்லைனா இப்போ நம்ம வச்சுருக்க இந்த கஸ்டமர் நம்மளுக்கு கிடச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வாயாற்றல், அதாவது பேச்சு திறமையால் தான் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் கிடைக்கிறாங்க. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காசு பணம்லாம் ஒரு விஷயமாகவே இருக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த செலவு பண்ணுறதுலாம் ஒரு மைண்ட்லேயே இருக்காது. ஆனால் நம்மள மாதிரி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தாலும் அதை வந்து என்னோட மணியை என் மனசில் நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் சம்பாதிக்கிறது தான் என்னோட மணி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால் நல்லா இருக்குது, நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு வயசு இருக்குது. இந்த வயசுலேயே என்னுடைய ஹஸ்பண்டை நம்பி நான் இருந்தேன்னா இன்னும் வாழ்க்கை எங்கேயோ இருக்குது. ஸோ அதனால் என்னால் என்ன பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய தாட்டில் ஓடிட்டே இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதனால் மனசளவில் நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லுங்கள், நிறையா பேர்த்துக்கிட்ட சொல்லி உங்களுடைய நான் வந்து இதை பண்ணுறேன், ஸோ அதனால் நீங்கள் ஒன்று கொடுங்க, ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடிதாரோ எனக்கு வந்து கொடுத்து பாருங்கன்னு சொல்லி நீங்கள் பேசினா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கஸ்டமரை வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ண முடியும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் பிக்கப் ஆயிரும். சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் கஸ்டமர் நான் பிக்கப் பண்ணுறது வந்து லேஸ்பட்ட காரியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெலாம் கஸ்டமர் நான் பிக்கப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியுங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன தெரியும்னா எனக்கு என்ன வரும், நான் என்ன பண்ணனா நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னு சொல்லி நான் என்னை வந்து எனக்குள்ளே என்னையே தேட ஆரம்பித்து ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு இந்த டைலரிங் மட்டும்தான் வரும், மற்றது எதுவுமே எனக்கு வராது அப்படி நான் முடிவு பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இந்த ஃபீல்டு கற்றுக்க போகிறேன்னு முடிவு எடுத்துட்டா தயவு செஞ்சு என்றைக்குமே பேக் அடிக்கவே கூடாது. கற்றுக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா கற்றுக்கிட்டே ஆகணும். யார் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்பவே வந்து பார்த்திங்கன்னா தரக்குறைவாக நம்ம மனசுலேயே நம்மளை நினச்சிக்குவோம், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது போல் அப்படிலாம் நினச்சிக்குவோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து கொண்டுட்டு வரக்கூடாது. என்ன ஆனாலும் இந்த ஃபீல்டில் நீங்கள் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலில் கண்டிப்பாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லப்போனால் உங்கள் லைஃப் வந்து அடுத்த கட்ட சேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து போகும். அதை நீங்கள் கண்கூடவே வந்து பார்ப்பீங்க.
நான் ஒரு பால் காசுலேருந்து வீட்டு மளிகை சாமான்லேருந்து எல்லாத்துக்குமே என் ஹஸ்பண்டை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி எதிர்பார்க்குறதில்ல. இன்றைக்கி நான் எப்படின்னா, நான் ஏர்ன் பண்ணுறதே எனக்கு போதும். எப்படி போதுன்னா, என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ப அரிசி அட்லீஸ்ட் நான் சொல்கிறது ஒரு சிப்ப அரிசி 1500 வருதா, பால் காசு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 800 1000 அப்படி வரும். இந்த பால் காசு இந்த ஒரு சிப்ப அரிசியாவது வாங்குற அளவுக்கு இன்றைக்கி நான் இருக்கேன். எதனால் இருக்கேன் உங்களுக்கு வந்து நான் எதனால் இருக்கேன்னு நான் சொல்கிறேன்னா, ப்ளஸ் என் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற இடத்துலையாவது நான் இருக்கேன். எதனால் இருக்கோம் நாம் வந்து நிறைய பேர்த்திட்ட பேசி இந்த ஃபீல்டில் நான் எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் பண்ணுறேன்னு பேசுனதுனால தான். நான் நிறைய எனக்கு ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு போனதுனால தான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். இப்போ எனக்கு நான் எதுவுமே ஸ்டிச் பண்ணாமல் நானே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாற்றிக்காமல் நானே வந்து ஒரு மாதிரி போனேன்னா பார்க்குற கஸ்டமர் எனக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க டிஃப்ரெண்ட் கட்டிங்கில் சுடிதார்லாம் போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு புரியும், இவங்க இந்த மாதிரிலாம் தைக்கிறாங்க போலன்னு. வித்தியாசமாக இருந்துச்சுனாவே நம்மக்கிட்ட கேட்பாங்க. சில பேர் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம போட்டிருக்க கட்டிங் பிடிக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலாம் ஒன்றும் மைண்டில் வைக்காதீங்க. நமக்குன்னு கடவுள் எங்கேயாவது எதையாவது எழுதி வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட அது வரணுன்னா வந்தே தான் தீரும். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மோட்டிவேஷனலாக இருந்துச்சுன்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மோட்டிவேஷனாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நானும் வந்து ரொம்ப விரும்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் இருந்துச்சுன்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களில் வீடியோ போட முடியாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். டைம் இல்லாத காரணம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னிலேருந்து அதாவது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இனிமேல் ரெகுலராக நம்ம வந்து வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நேற்றுலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டைம் வந்து செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டைமுக்கு நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டைமுக்கு நம்ம இனிமேல் வீடியோ போடலான்னு மட்டும் அதை மட்டும் சொல்லுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனி நல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.